இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், இல்லை எதுக்கு உயிரோட இருக்கணும்னு கேட்குறேன். அந்த பாடுபாவி என்னைக்கு தெரிஞ்சு போறதில்ல. அப்பா இல்லாத பிள்ளை ஒரு பிள்ளாத பிள்ளையா வளர்ந்துருமேன்னு நினைச்சு இவனுக்காக வாழணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் இந்த கடவுளும் சரி இந்த ஊருக்காரவங்களும் சரி என்னை தண்டிக்கலை. ஆனால் நான் திரும்பி வாழணும்னு நினைக்கும் போதுதான் எல்லா பக்கத்துல இருந்தும் எனக்கு அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. நான் வெளியே வேணா தைரியமானவளா இருக்கலாம், நான் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழணும், இல்லை எதுக்கு உயிரோட வாழணும், இனி யாருக்காக நான் வாழணும்? என்னை கட்டி எனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போன என் மன்னவரே போய் சேர்ந்துட்டாரு. இனி அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இவனால என்னால அசிங்கப்படவும் முடியல. போதும், எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். நானும் போனதுக்கு அப்புறம் தான் அவன் எல்லா வருத்தத்தையும் புரிஞ்சுக்குவான். அவனை இப்படி பாதியில விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது அம்பிட்ட வேதனையா இருக்கு. அவனை பெற்று முத தடவை இந்த கையால வாங்கும் போது என் புள்ள பெருமை செழி தருவான்னு நினைச்சு, ஆனா இப்படி கேவலம் கெட்டு மானம் கெட்டு போக வைப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடி அது நல்லவரா வளர்றது தீயவரா வளர்றது அவங்க ஆத்தாப்பின் கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவன் நல்லா வாழணும்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சனே தவிர எப்படி இருந்தா அவன் நல்லா இருப்பான்னு ஒரு தடவை கூட யோசிக்காம விட்டுட்டேன். 1000 தடவை இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இந்த விஷயத்துல நான் நம்ம பையனா இருந்தாலும் பொறுப்போட வளர்க்கணும்னாரு. நான் பட்ட தப்ப என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இனிமே இந்த உயிரை வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க சரோசா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? முடியல. ஒரு பெத்த தாயா நான் தோத்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னால முடியலங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூடி குறுகி நிக்கிறேங்க. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. அதான் நீங்க போன இடத்துக்கே நானும் வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரோசா, நீ பண்றது தப்பு. எதுக்குமே மரணம் தீர்வு கிடையாது. பிறப்புன்னு ஒருத்தருக்கு எழுதி வச்சிருந்தா அதே கடவுள் தான் இறப்புன்றதையும் எழுதியும் வச்சிருப்பான். கடவுளா பார்த்து கொடுக்கணும். எதையுமே நம்மளா எடுத்து முறிச்சுக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியாது. பெத்தவங்க தான் இருந்து சொல்லி கொடுத்து வழி நடத்தணும். நானும் போயிட்டேன், நீயும் போயிட்டீன்னா அவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவன் இப்பவும் சின்ன பையனா தான் இருக்கானே தவிர அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. நான் 1000 தடவை உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், பிள்ளைய கொஞ்சமாவது சொல்லி கொடுத்து வாழ, கவனிச்சு பாரு, அவன் என்ன பண்றான்னு பாருன்னு எவ்வளவோ உனக்கு சொன்னேன். ஆனா நீ அதை எதையுமே கேட்கல. உன் விருப்பம்னு சொல்லி எல்லாம் உன்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்ச. உன் சந்தோஷம் தான் அவனோட சந்தோஷம் நினைச்ச. அதுதான் இப்ப இவ்வளோ பெரிய வினையா வந்து நிக்குது. ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பேசுறது என்னால கேட்க முடியலங்க. குடிகாரன்னு சொல்றாங்க, பொறுக்கி பிள்ளைய பெத்து வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிங்க என்னால வாழ முடியும்? இங்க பாரு, என்னைக்குமே இந்த ஊருக்காரவங்க வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். இன்னைக்கு இப்படி பேசும், நாளைக்கே அவன் நல்லா நிலைமைக்கு வந்தானா மாத்தியும் பேசும். சரியா? என்னைக்கும் மனசு மட்டும் தளர விட்டுறாத. நீயும் போயிட்ட, நானும் போயிட்டனா நம்ம பையனோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஊதாரி போல பெண்ண எந்த நிலைமைக்கு ஆவான்னு கூட தெரியாது. இந்த சின்ன வயசுல நம்ம தான் பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள திருத்தணும் இல்லையா? அதுக்கான முயற்சியை பண்ணணும். எந்த முயற்சியுமே பண்ணாம நீ பாட்டுக்கு இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டனா அது எதுக்குமே தீர்வாகாது. இல்லங்க, நீங்களும் நானும் இல்லாத போதுதான் அவன் அந்த வலியை உணர்வாங்க. உணர்ந்து என்ன ஆக போறது? மறுபடியும் அவன் குடிகாரனை தான் ஆவான். முதல்ல அவனை குடியிலேருந்து நிறுத்தணும். அதை முதல்ல தடுக்கணும்.
அப்போ மட்டும்தான் அவன் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவனை திருத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்காத. தப்பான முடிவை எடுக்கவே எடுக்காத. இப்ப கூட நான் செத்து போயிடக்கூடாதுன்னு நீங்களா வந்து நின்று எல்லாம் பண்ணீங்க. அதே போல இன்னைக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். நானும் திருந்துவேன்னு என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் திருந்திருக்கேன். அதே போல நம்ம பையனையும் திருத்துவேங்க. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உங்க மேல சத்தியம், இது உங்க மேல சத்தியம். இங்க பாருடி, அவன் நம்ம புள்ளையவே தான் சுத்தி சுத்தி வருவான். நம்ம புள்ளைய பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. சரியா? நீ அங்க போற இங்க போற, நீ எங்கேயாவது இனிமே நீ போ. உன்னை பாரு என்ன பண்றேன்னு. அவன் மட்டும் என் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறான்டி. என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவான். அவனையும் தூக்கி போட்டு நங்குன்னு மிதிக்கணும்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் ஒண்ணுடி, நம்ம பிள்ளைய இப்படியே விட்டோன்னு வையே, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. நம்மளும் 24 மணி நேரமும் வீட்டிலேயே இருக்கவும் முடியாது. அவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, வீட்டில் போய் சத்தம் போட்டும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இனி நம்ம பிள்ளைய வேறவங்க வீட்டில் போய் விட்டாலும் அங்கேயும் பல குடைச்சல் கொடுப்பாங்க. அதனால அதுவும் தேவையில்லை. நம்மளால அடுத்த குடி கெட்டுச்சுன்ற பேர் தான் வரும் நமக்கு. பேசாட்டுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுதான் நல்லது. என்னங்க பேசுறீங்க? பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பின்னாடி என்னங்க பண்றது? காட்டைக்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நம்ம பிள்ளை படிக்கணுங்க, படிக்கணும். படிச்சு இந்த ஊரார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணுங்க. அதை விட்டுட்டு கல்யாணம் காட்சின்னு போய் என் பிள்ளைய சமயக்கட்டுல முடக்க என்னால முடியாது. அடியே, அப்புறம் எத்தனை நாளைக்கு நீ நெருப்ப வயிற்றுல கட்டி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க சொல்ற? நீயும் நானும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? இல்ல காலேஜுக்கு ஒன்னா போக முடியும்? இல்ல வேலை செய்யற இடத்துக்கு ஒன்னா கூட்டிக்கிட்டு போக முடியுமா, வர முடியுமா? என்னடி பேசிக்கிட்டு இருக்கிறவ நீ? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். இவளை கட்டி கொடுக்கறது தான் நல்லது. இல்லைன்னு வையி, காலத்துக்கு நம்ம உட்காந்து காவு காக்க முடியாது. ஏண்டி, இன்னைக்கு பயந்துகிட்டு மட்டும்தான் இருக்கோம். நாளை பின்ன ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா எங்கன்னு போய் தலையை கட்டுவ? நாளை பின்ன எவன் நம்ம பிள்ளைய கட்டிக்குவான்? எதுவும் ஆபத்து தலை புரண்டு போறதுக்குள்ள ஒன்றும் பண்ணினாத்தான் உண்டு. தலைக்கு மீறி வெள்ளம் போயிருச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. சொந்தக்கார பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை இது இருந்தா சொல்லுங்கன்னு. அவங்களும் பார்த்து சொல்லுவாங்க. சொன்ன உடனேயும் கட்டி வைக்கிற வழியை பார்ப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நல்ல டிகிரி எடுக்கணும், வேலைக்கு போகணும்னு யோசிச்சிருந்தா அவ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்க மாட்டா. நம்ம சொல்லியும் நம்ம பேச்சை கேட்காம அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு இல்லாம அந்த தப்பை எப்படி நமக்கு தெரியாம பண்ணலான்னு இல்லை அவ படிச்ச படிப்பை வச்சு யூஸ் பண்ணி இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீ படிச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போறன்னு தம்பி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடி உங்க அப்பன் சொல்றதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கவ? ஏம்மா, இல்லம்மா, நான் மனசு நொந்து போய் தாம்மா சொல்றேன். இன்னைக்கு அவன் என் கையை பிடிச்சி இழுத்தோன்னு தெரிஞ்சுது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு. நான் நொறுங்கி போயிட்டேம்மா. எனக்கு வெளியவே போகவே இப்பெல்லாம் பயமா இருக்குமா. இன்னைக்கு நடந்ததை என் கனவுலையும் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. பயந்து என்னால வாழ முடியாதுமா. அப்பா சொல்ற பேச்ச நான் இதுக்கு முன்னாடி கேட்கல, இனிமே நான் கேட்கறேம்மா. இந்த சமையலெல்லாம் நம்ம செய்யலான்னு ஆசைத்தான், ஆனா செஞ்சா நல்லா இருக்கணும்ல. இப்படித்தான் ஒரு நாள் இந்த அது பேர் என்ன மைசூர் பாக்கு செய்யணும்னு சொல்லிட்டு கடலை மாவை வாங்கி, நெய் வாங்கி, எண்ணெய் வாங்கி, சர்க்கரையை வாங்கி
அள்ளி கொட்டி செஞ்சேன் பாருங்க, வாயிலேயே வைக்க முடியல. சி, அந்த காசு செலவு பண்ண காசுக்கு 5 ரூபா காசு கொடுத்துருந்தோம்னா நம்மளே போய் நேரடியாக மைசூர் பக்கம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். எப்படி செஞ்சீங்க? ஐயோ, இந்த மாதிரி தான் வீடியோ பார்த்துக்கிட்டே செஞ்சேன். அதில் மாவை வறுத்து போடணும் போல இருக்கு. எனக்கு வறுத்து போடணுன்றதெல்லாம் தெரியலை. நான் பாட்டுக்கு அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே இந்த மாவை கொட்டி சர்க்கரையை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்து ஆயிலை ஊற்றிக்கிட்டே இருந்தேன். நெய்யை ஊற்றிக்கிட்டே இருந்தேன். முந்திரி பருப்பு அந்த கண்டாவி எல்லாத்தையும் போட்டு கிண்டி கை வலிதான். அந்த நேரம் பார்த்து கேஸ் முடிஞ்சு போய் ஐயோ அம்மா, வாயிலையும் வைக்க முடியல. மொத்த பொருள் வீணா போனதுதான் மிச்சம். ஒரு 200 ரூபா பக்கம் வீணா போச்சு. நான் நினச்சேன் 5 ரூபா மைசூர் பாக்கு இத்திலூண்டு சைஸில் கொடுக்குறாங்களே, எதுக்கு இவங்க கிட்ட போய் நம்ம வாங்கணும், நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுட்டோம்னா நினச்ச நேரம் எடுத்து ஒவ்வொன்றும் வாயில் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் 5 ரூபாய்க்கு நம்ம ஒரு வாய்க்கே பத்தாது. மொத்தமாக செஞ்சு பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா புள்ள விளையாடும் போதும் போகும்போதும் வரும்போதும் ஒன்று எடுத்து சாப்பிடுவேன். நம்மளும் நினச்ச நேரம் எடுத்து போட்டு சாப்பிடலான்னு சொல்லி காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி அதை செஞ்ச கன்றாவி அது கடைசியில் மொத்தமும் அள்ளி வெளியே குப்பையில் கொட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ, இதுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணணும், தெரியாததெல்லாம் இதுக்கு தான் பண்ணக்கூடாது. அதுலேருந்து நான் எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. முறுக்கு சுடுறதுனா கூட கடையில் 10 ரூபா கொடுத்தோமா வாங்கி சாப்பிட்டு போனோமான்னு இருக்கணும்னு விட்டுட்டேன். இங்கே பாருங்க, புருஷனோட கையில பொண்டாட்டி ஏறி உட்காந்துருக்கிறத. எங்க ஆத்தடியாத்தா, இது என்ன செவுத்துல கைய வச்சு புருஷன் மேலே ஏறி உட்கார்றதா? அம்மாடி அம்மா, வெளிநாட்டுக்காரவங்க வீட்டில் தூக்குறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் தூக்குவாங்களா? நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்ம கழுத்தில் காதில் என்ன இருக்கோ அதை தான் தூக்குவாங்க. நம்மளேலாம் அப்படி தூக்க மாட்டாங்க. அடியே, சோறு போடாம என்னடி பழமை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவ, வந்து சோத்தை போட்டு குடுறியே. அதானே, கொஞ்ச நேரம் நான் வெளியே உட்காந்துடக்கூடாது, உடனே மூக்கு வேர்த்து வந்துருவியா? சோறு தான் ஆக்கி எல்லாம் குழம்புலேருந்து எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். போட்டு திங்கிறதுக்கு என்ன? போட்டு கொடுக்கறதுக்கு கூட நான் வரணுமா? ஏன் போட்டு திங்க முடியாதா? அடியே, புருஷனை வேலை வாங்காத, அப்புறம் நீ சிரமப்படுவ. ஆமா, புருஷன் அப்படியே வேலை செஞ்சு மாஞ்சி அப்படியே கழுத்துல காதலன்னு கழட்டி வாங்கி மாட்டி வச்சிருக்காரு. வாயை கிண்டாதையா. ஆனலகம் போட்டிக்கு போறேன்னு காலத்துக்கு இப்படியே தான் இருக்கேன். ஏதோ அன்னைக்கு அத்தி பூத்தா போல 1 லட்சம் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5000 2000 கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் இருக்கிறேன். இதில் வேற நேரத்துக்கு சோத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. அடியே, இங்க வரு, நீ வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறத நான் ஒரே பொட்டுல தூக்கிட்டு வந்துருவேன், தெரிஞ்சுக்க. அட போயா சும்மா. நீ அங்க போய் ஆனலகம் போட்டி பண்றியே, இதை பண்றேன் அதை பண்றேன்ற. இந்த வெளிநாட்டுல எல்லாம் பாரு, பொண்டாட்டிய இப்படி கையில செவுத்து மேல வச்சுக்கிட்டு அப்படியே தோள்பட்டையில உட்கார வைக்கிறாங்க, தெரியுமா? நீ என்ன ஆனலகன்ற? வேற என்னை தூக்கி காட்டு பாப்போம். ஏண்டி, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே இத்துலூண்டு ஏதோ தட்டுல வைக்கிறது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்ற மாதிரி சாப்பிடுவாங்க. நீ சட்டி சோறையும் வலிச்சு 10 உருண்டை யானைக்கு ஊட்டுற மாதிரி எடுத்து லபுக்குன்னு இறக்குற. அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையாடி? அவங்க காத்து மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன கையில என்ன தலையில கூட தூக்கி வச்சுக்கலாம். ஆனா உன்ன மாதிரியான குந்தானிய கைய வச்சு கையெழுத்துக்க சொல்றிய நீ? ஏடி, உண்மையை சொன்னா கசக்க தண்டி செய்யும். யானைக்கும் பூனைக்கும் வித்தியாசம் தெரியாதா? பூனைய 1 நிமிஷத்துல தூக்கிடலாம், யானையை தூக்க முடியுமா? என்னாச்சு அண்ணே, இந்த பூனை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டானே உங்க தொங்கச்சி. அப்படி கையை நீட்டுவேனா அது மேல ஏறி இவங்க உக்காந்துக்கு வாங்கலாமா? என்னது இது? இல்லைங்க, சும்மா இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சா, அதான் அதை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அதுவா, பஞ்சுக்கும் பண்ணிக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னடி, உன் புருஷன் வெளியே போனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணா? ஒரு புள்ளத்தாச்சு புள்ள வீட்டில் இருக்காளே, நேரங்காலமா வீட்டுக்கு வருவோம், ஏதோ செய்வோம் வைப்போம், எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்காரு. என்னடி இந்த மனுஷன்? அதுதான்மா, நானும் எவ்வளோ நேரம் இப்படி தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் டாக்டர் வேற நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெசிட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால ரெசிட் எடுக்கணும். இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வரும்போது வரட்டும்னு கதவை சாத்திவிட்டு போவோமா? ஏடி, கதவை சாத்திவிட்டு போகலாம், ஆனால் உன் புருஷன் மனசுல இடம் பிடிக்கணும்லடி. நம்ம இப்படியெல்லாம் பண்ணினோம்னா தான் அவங்க வர வரைக்கும் உக்காந்துருந்து சாப்பிடாம இருந்து எல்லாம் பண்ண வச்சோம்னா புருஷன் என்ன தோணுன்னா, பொண்டாட்டி நமக்காக ஒருத்தி வீட்டில் இருக்கா, அவள் சாப்பிடாம இருப்பா,
அவளுக்காக நம்ம போகணும், அவளுக்காக இதை செய்யணும் வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும்படி. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏம்மா வந்துட்டாங்க. என்னங்க வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைக்கிறது இருக்கட்டும், எதுக்கு ஃபுல்லா எல்லா பக்கமும் லைட்டை போட்டு விட்டுருக்கீங்க? கரண்ட் பில் எவ்வளவு ஆகுறது? இல்லைங்க நீங்கள் வருவீங்கல்ல, அதான் உங்களுக்காக. ஏன் வரும்போது எனக்கு லைட்டு போட்டுட்டு வர தெரியாதா? ஏன் கதவை திறந்தா பக்கத்துலேயே சுவிட்சு, சின்ன வயசுல இருந்து பழகணும் ஒண்ணு, அதுக்குன்னு இப்படி எல்லா பக்கமும் லைட்டு போட்டுக்கிட்டு முதல்ல எல்லா பக்கமும் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரியா? சரிங்கப்பா. என்ன மாப்பிள்ள, உங்களுக்காக புள்ள இன்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தா, வந்தது வராதுமா இப்படி சொல்லிவிட்டீங்க. புள்ள முகமே வாடி போச்சு பாருங்க. ஏன் அத்தை, உங்களுக்கே தெரிய வேணாமா? எல்லா பக்கமும் லைட்டு போட்டுருக்கு, கரண்ட் பில் ஏறிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா திட்டு வாங்க வைப்பாங்கன்னு தெரியாதா? எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி சிக்கனமா யோசிக்கணும் வைக்கணும்னு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு. ஏங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் அப்போ வெளியவே சாப்பிட்டு வந்துட்டோம். ஏம்மா நீ சொன்னன்றதுக்கோசரம் நான் இவ்வளோ நேரம் கண் முழிச்சு உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாரு. எல்லாம் ஒன்னால தான். ஏண்டி, நாம ஒன்று நினைச்சா அங்க ஒன்று நடக்குதுடி. உன் புருஷங்காரன் உன் மேல பாசமா இருப்பாரு, அப்படி இப்படின்னு நான் நினைச்சு ஒரு கணக்கு போட்டேன். அந்த மனுஷன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவார், நான் என்ன நினைச்சா பார்த்தேன். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான், பிள்ளைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இந்த நேரத்துல கூட நம்ம ஊர்ல வச்சு பண்ணியிருந்தா அப்படி இருந்திருக்கும். இப்படி யாரும் இல்லாம என் பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ற மாதிரி ஆயிப்போச்சு மச்சான். வருங்க, இது வெறும் தண்ணி ஊற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது தான். இதுக்கு நம்ம ஊரையே கூப்பிடணுன்றது இல்லை. அதுவும் இல்லாமல் நீ ராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எங்கே போய் யாருன்னு கூப்பிட முடியும்? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டில் படுத்திருப்பாங்க. எல்லாம் காடு மேடுன்னு வேலை செய்கிறவங்க உடம்பு அடுப்பில் படுத்திருப்பாங்க. இதில் போய் நம்ம எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாங்க. இதுவே பகல் நேரத்தில் என் மருமக அப்படி வயசுக்கு வந்திருந்தானா நேரத்துக்கு ஜேன்னு ஊரையே கூப்பிட்டு தடபுடலாம் எல்லாம் பண்ணியிருப்பேன். இப்படி யாரும் வராத சூழ்நிலைனால இப்படி பண்ணுறேன். இங்கே பாருங்க, நீங்கள்லாம் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது சரியா? இன்றைக்கும் நீங்கள் நடுத்தரவில் ஒன்றும் நிற்கலை. உங்களுக்கு நம்ம வீடு இருக்குது, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா? அப்படி ஒன்றும் ஏமாறுமோட விட்டுற மாட்டேன். அவளுக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்குற வரைக்கும் அவள் என் புள்ள தான். என் மருமகளுக்கு என் பையன் நிரஞ்சன் வேற கிடையாது, என் மரும வேற கிடையாது. ரெண்டும் என் பிள்ளைங்க தான், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க. அப்படி விட்டுற மாட்டேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் சரியா? கொஞ்ச நேரம் கொடுத்துக்கோங்க. ராணி, சும்மா எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இதை பற்றி யோசிக்காத சரியா? அவ்வளோதான், பிள்ளைக்கு தண்ணியே ஊற்றியாச்சு. இனி என்ன கவலை? பிள்ளைய நம்ம காலையில் குடிசை கட்டி உள்ளே விட்டுருவோம். இப்போதைக்கு குடிசை போடுறதுக்கு எதுவும் பந்தல் எதுவும் ரெடி பண்ண முடியாது. இப்போதைக்கு உள்ளே விடுவோம், ரூமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் விடிச்சோடனே மற்ற வேலையை பார்த்துக்கலாம். ஆமாடி அம்மா, கவலைப்படாது சரியா? அப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, விடு. சரிங்கப்பா. ஐயோ குளிர் இருக்கு, உள்ள போலாமா? தண்ணி ஊத்திட்டு இருக்குல்ல, குளிச்சோனையும் உள்ள போலாம் சரியா? இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே இருக்கணும்? அம்பிட்டு தான் உடனே போயிடலாம் சரியா? சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்க அம்மா வேற இங்கே வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு கிடக்குறா, இதில் நீயும் வேற வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு. அது தெரியும், எங்கள் அம்மா சொல்லும். என் பேத்தி வயசுக்கு வரட்டும், அவளுக்கு நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன். கடைசியில் பேத்திக்கு வயசுக்கு வந்தது கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என் பிள்ளையோட இந்த விசேஷத்தில் என் குடும்பம் ஒருத்தர் கூட நிற்காமல் இருக்கிறது அம்பட்டு வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு சொந்த பந்தம் என்னை தேடி வரும். இப்போதைக்கு எந்த சொந்த பந்தமும் வேண்டாம், யாருமே வேண்டாம். பண்ணிக்காண்டவா, என் பேத்தி வயசுக்கு வந்த நேரமாவது இவங்க 2 பேத்துக்கு ஒரு நல்லது அமையணும். மொத்தத்தையும் இழந்து இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றை விட்டால் யாருமே இல்லை. இந்த வருஷத்துல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லா கஷ்டமும் விலகி நல்லது மட்டுமே நடக்கணும். அவங்களுக்கு எல்லா நல்லதையும் நீ தான் அமைச்சு கொடுக்கணும், நீ தான் அமைச்சு கொடுக்கணும். நீ இந்த கதின்னு இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீ பார்த்துக்கப்பா.